அப்படியே காலையில் எழுந்திரிச்ச உடனே அப்படியே வீட்டை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சா சூரியன் வந்துருச்சுங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம ஊரில் கிராமத்துலலாம் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறமா நான் போய் என்ன பண்ணேன் அப்படின்னா, சுரக்காய் செடி வச்சுருந்தோம். அதெல்லாம் காயெல்லாம் கொஞ்சம் பறிச்சாச்சு. இப்போ தான் பூ வந்துட்டுருக்குங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு பார்வையிட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறமா பலாப்பழம் இப்போ தாங்க பிஞ்சு விட்டுருக்குது. 4 மந்த் 5 மந்த் ஆகும். அதுக்குள்ளே காய் பெருசாகிடும். குட்டி குட்டியாக இப்போ தான் பிஞ்சு விட்டுட்ருக்கு. பாதி உதிர்ந்துருச்சுங்க. அந்த மீதி அந்த மரத்தோடு இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு காயாக வரும். அந்த எண்டு நுனியில் வர்றது எல்லாமே கொஞ்சம் கீழே விழுந்துருங்க. ஒரு 5 மந்த் ஆகும். மாசி பங்குனியில் நல்ல பழமாயிக்கும். அதுக்கப்புறமா கொய்யா மரம் நல்லா பிஞ்சு விட்டு ஜெகஜோதியாக இருக்குதுங்க. அதோடைய காயெல்லாம் இப்போ தான் குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கு. பாதி அணில் சாப்பிட்ருவாங்க பழுத்தா, பாதி மக்கள் போகையிலே பறிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த வருஷம் விவசாயம் ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்கள், விவசாயம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீடு தான், ப்ளஸ் நான் கொஞ்சம் வேலை செய்வேன். மித்ததெல்லாம் வீட்டில் மாமனார் மாமியார் அவங்க தான் எல்லாம் பார்த்துக்கிறது. பாருங்கள், நெல் நல்லாவே இந்த தடவை விளைஞ்சிருக்கு. எல்லா ஊர்லேயுமே கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் விளைஞ்சிருக்குதுங்க. உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பாருங்கள், நெல்மணி முத்து முத்தாக நெல் இருக்குது. விவசாயம் இல்லைன்னா நம்ம இல்லைங்க. அதனால் இடத்தெல்லாம் நம்ம விற்கவே கூடாதுங்க. அதை ரொம்ப பாதுகாப்பாக வச்சு நம்ம விவசாயம் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த நார்த்தங்காயெலாம் நிறைய பறிச்சுருந்தோங்க. உங்கள் ஊரில் இது என்ன காயின்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இதை நார்த்தங்கான்னு சொல்லுவோம். அப்புறமா புடலங்காய் கொஞ்சம் பீக்கங்காயெலாம் காய்ச்சிருந்துச்சுங்க, பறித்து வச்சாச்சு. இது என்ன பூ அப்படின்னு கேட்டால், இது நார்த்தம் பூவுங்க. நார்த்தம் பூ செமையா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக இருக்கும். இதில் இருந்து தான் இந்த காயெல்லாம் வரும். எங்கள் வீட்டில் நார்த்தங்காய் நிறையவே காய்ச்சிருக்குதுங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும், ஆனால் நல்ல வாசமாக இருக்கும். இது என்ன பூ அப்படின்னு கேட்டால், இது பீக்கங்காங்க. பீக்கங்காய் பூ இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் இலையிலலாம் இந்த பூச்சி வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் சாம்பல் தூவி விட்டோம் அப்படின்னா பூச்சிலாம் வராதுங்க. இந்த தடவை மாமரத்தில் நிறையவே பூ வந்திருக்கு. அதனால் காய் இந்த வருஷம் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நிறையவே பூ வந்திருக்குதுங்க இந்த வருஷம். ஏன்னா இந்த தடவை நல்லாவே மழை பெஞ்சிச்சு. அதனால் நிறைய பூக்கள் வந்திருக்குது. இது புடலங்காங்க. புடலங்காய் பறிச்சாச்சு. ப்ளஸ் பூ இப்படி தான் இருக்கும் அதோடைய பூவு. இதில் பூச்சி வந்துருச்சு, இலையில் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் சாம்பல் தூவி, அடுப்பில் இருக்கிற சாம்பலை தூவி விட்டோம் அப்படின்னா பூச்சிலாம் போயிடுங்க. வாழைத்தார் 2 விட்டுருக்குங்க. இது இந்த குளுக்கோஸுன்னு சொல்லுவாங்களே அந்த பழங்க. நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி நிறைய பழம் சாப்பிட்டாச்சு. இது இப்போ மறுபடியும் வந்திருக்குது. அதுக்கப்புறமா இது என்னென்னா லெமன் செடிங்க. எலுமிச்சம் செடி வச்சோம், ப்ளஸ் வரல. அது பராமரிப்பு இல்லாதனால அது கொஞ்சம் சரி பண்ணணும். இது நெல்லிக்காய் அடுத்த வருஷம் கண்டிப்பாக காய்ச்சிரும். இப்போ ஓரளவு நல்லா பெருசாக இருக்குது. அடுத்த வருஷம் தான் அதில் காய் வரும்னு நினைக்கிறேங்க. இந்த வருஷம் வரும்னு பார்த்தா வரல. அது கொஞ்சம் நல்லா உரம்லாம் வச்ச உடனே நல்லா அழகாக வளர்ந்து நிற்குது. தென்னை மரம் பாருங்கள், தேங்காய் 2-3 வருஷம் ஆச்சு காய்ச்சி. அந்த மரத்தில் காயின்னு வரல. இது செவ்வழனிங்க. இது செவ்வழனி மரம் இருக்குது. எங்கள் வீட்டு கோழி பாருங்கள், அரிசிலாம் சாப்பிடுது. அதுக்கு கொஞ்சம் ஒலை வைக்கல, சோறாக்கையில் கொஞ்சமாக அதுக்கு அரிசி அள்ளி போட்டோம்னா அது சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் இது பொங்கலுக்காக விட்டுருக்கோங்க அந்த சேவல். இது என்ன பூ அப்படின்னு கேட்டால் சொரக்காங்க. நல்ல பெரிய சொரக்காய் பறிச்சாச்சு. உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலை, ஆனால் இப்போ நிறைய பூ வந்துருச்சு. பொங்கல் தை 1க்கு மேலே நிறைய காய் வந்துடும். அதுக்கப்புறமா நான் வீடியோவில் காமிக்கிறேங்க. பலாப்பழ மரம்